வணக்கம். வணக்கம். தாவேகா தலைவர் மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உடனே என்ன சொல்றாருன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில எப்படி சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரை என்ன சொல்றாருன்னா, நீங்க நான் எல்லாம் சேர்ந்து தான் இந்த திமுக அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தோம். அப்ப அவர் ஓட்டு போட்டது திமுகவுக்கு. தெளிவா சைக்கிளில் வந்தார்ல, அப்போ அவர் தான் ஓட்டு போட்டார். இப்பொழுது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த ஆட்சியை அகற்றணும், அதுக்கு நீங்கள் நானும் சேர்ந்து உறுதிமொழி ஏற்போம். இது ஒரு பக்கம். அப்படியே கொளத்தூரில் கமலஹாசன் பேசியிருக்காரு. எங்கள் டார்ச் லைட் அடித்தார் 2021. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழகம் இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும், ஏன் அதுக்கும் மேலே உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்குன்னு சொல்கிறார். அன்னைக்கு எதிர்த்தவர் இன்னைக்கு ஆதரிக்கிறாரு, அன்னைக்கு சைக்கிளில் வந்தவர் இன்னைக்கு எதிர்க்கிறார். எப்படி புரிஞ்சுக்க? இதில் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம முதலாவது விஜய் அவர்களை இந்த விவகாரத்தில் பாராட்டணும். ஏன் அப்படின்னா, ஒரு முன்னணி நடிகராக இருந்து களத்தில் இருக்கும்போதே அவர் திமுகவை எதிர்த்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது சமீபத்திய நிகழ்வுல கடந்த 30 வருஷத்தில் திமுகவை எதிர்த்த ஒரு முன்னணி நடிகர் விஜயகாந்த் முன்னாடி தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு. 2 கட்சியுமே எதிர்த்தார். இவர் 2 கட்சியும் எதிர்க்காம திமுகன்ற கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கு, அதை எதிர்த்து பேசுறாரு. இதோட பெரும்பாலான சினிமா பிரபலங்கள் எல்லாமே திமுகவுடைய தீவிரமான அடிமைகள். ஏன்னா அவங்க தூக்கி போடக்கூடிய இந்த கருப்பு பணத்துக்கு நாங்க தொங்கப்பட்டு தெரியுமானுங்க, அது நடிகையாகட்டும் நடிகராகட்டும். இந்த நிலைமையில திமுகவை நேரடியாக திமுகன்னு சொல்லி இவர் தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பேசுறாரு, இல்லாட்டி மாநில அரசு சொல்லுவார். எனவே திமுகவுக்கு நாமளும் ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சோம், நான் எதிர்பார்க்கவே இல்லை இவங்க பண்ணுவாங்கன்னு அப்படின்றாரு. அந்த எதிர்பார்க்கவே இல்லைன்ற டைலாக் தேவையில்லை. அது வரலாறே அதான். திமுக வரலாறு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கும். அதிமுகவில் பொதுவாக ஜெயலலிதா அவர்கள் வந்தால் சட்ட ஒழுங்கு ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க. திமுக காரன் வந்தாலே எல்லா பேரும் ஆடுவான். இது எல்லா பேருமே தெரிஞ்சது. என்னமோ புதுசாக தெரியாத மாதிரியும், என்னமோ பூமிக்கு இப்போ ஒத்துக்கிட்டு வந்த மாதிரியும். எனவே அன்னைக்கு திமுகவுடைய தேவை இவங்க குடும்பத்துக்கு இருந்துச்சு. அதற்கு முன்பு அதிமுகவுடைய தேவை இவங்க குடும்பத்துக்கு இருந்துச்சு. அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் காங்கிரஸுடைய தேவை இவங்களுக்கு இருந்துச்சு. எனவே இது ஒரு பச்சோந்தி குடும்பம். ஆனால் என்ன, அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பழைய நிலைப்பாடெல்லாம் விடுங்க, அவர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, திமுகவை வீழ்த்தணும். ஏன்னா திமுக பெண்களுக்கு எதிரான கட்சி, திமுக பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தலை அப்படின்னு சொல்லி ஒரு சினிமா பிரபலமாக வராரு இல்லையா, அதில் நான் பாராட்டுறேன். ஆனால் அதற்காக அந்த ஸ்டாண்டே இதுவரையும் வளர்ந்தவர் கிடையாது. அதற்காக இவர் திமுக ஆதரவாக இருந்து என்னமோ அது புனிதமான கட்சியாக இருந்த மாதிரியும் திடீர்னு மாறிட்ட மாதிரியும் இந்த டைலாக்லாம் தேவையில்லை. அவர் ஊரை ஏமாற்ற முயற்சி பண்ணுறாரு. அவங்க அப்பாலாம் எல்லாருமே திமுக ரொம்ப விசுவாசியாக இருந்தாங்க. அவங்க படியேற விடலைன்னா ஜெயலலிதா போய் கையை கட்டி நின்றாங்க. எனவே இதெல்லாம் வரல. அதையெல்லாம் தாண்டி முதல் முறையை எதிர்த்து வந்திருக்காரு. இங்கே எவனுக்கும் அந்த துணிச்சல் போது அதில் விஜய் அவர்கள் பாராட்டியாங்க. மத்திய மாநிலன்ற வார்த்தையை தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவார். டைரக்டாக திமுகன்ற ஒரு பேரை யூஸ் பண்ணி பாராட்டலாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், அதுக்கு தான் பாராட்டணும். அதற்காக இதே ஆள் நேற்று ஒருத்தர் சொன்னார், யாரு, இதே மாதிரி திமுகவை எதிர்த்து திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டெல்லாம் சிதைக்கிறதுக்கே வந்தாள் கமலஹாசன் பேசும்போது நல்லா தான் பேசினாப்ப. ஆனால் அந்த கூட்டணி உருவெடுத்தும் போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ரஜினி வரான்றக்காகவே ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சான்னு அது கமல் தான், வேறு யாரும் கிடையாது. ஏன்னா ரஜினி வராரு, 2 நடிகர்கள் வந்தாங்கன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக அவரை களத்தில் இறக்கி விட்டுச்சு திமுக. ஏன்னா அது வரைக்கும் அவர் அரசியல் பார்வையே அவர் கிடையாது, அரசியலுக்குள்ள வர்றதுக்கான எண்ணமே கிடையாது, அவர் சொன்னது கூட கிடையாது. ரஜினி அறிவிச்சு அடுத்த ஒரு 15 நாள் இவர் வேலையை ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா திமுகவுக்கு தன்னுடைய எதிர்ப்பு ஓட்டை உடைக்கின்றதுக்காக இவரை இறக்கி விட்டுச்சுன்னு வச்சது. திமுக எல்லாரும் பி டீம் சொல்லுவோம், ஆனால் கமலஹாசன் பெரிய பி டீம் திமுகவுக்கு. நான் அப்போ இருந்து சொல்லிட்டேன். கோவிட் பரவக்கூடிய இந்த சூழலில் தன்னால் நேரடியாக மக்களை சந்திக்க முடியாது அப்படின்றனால அரசியலிருந்து பின்வாங்கினார் ரஜினி அவர்கள். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறது தெரியல, ஆரம்பிச்சு உள்ள வந்துட்டோம், இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே, திமுக எதிர்ப்பு ஓட்டை நம்ம உடைக்க வேண்டிய அவசியத்தில் இல்லை. எனவே அவர் என்ன பண்ணால், நீங்கள் அந்த அரசியல் கட்சியில் கடைசி அந்த சீட்டு பேரம் பேசினால அதை தெரிஞ்சுக்க முடியும். அதில் சுமார் 50 சீட்டு வரைக்கும் நினைக்கிறேன் சரத்குமார் கொடுத்தாங்க. ஒரு புதுசாக கட்சி ஆரம்பித்து சரத்குமாருக்கு 50 சீட்டு கொடுப்பானா, அப்பயே தெரிஞ்சுக்க முடியும். அவர் முடியாமல் 20 சீட்டு திரும்ப கொடுத்தாரு கையிலே இருந்து. அதில் திருச்சியில் நிப்பாட்டின வேட்பாளர்லாம் இருக்காம பாருங்க, பெரும்பாலான திருச்சி சுற்றி நிப்பாட்டின இருக்கிற எல்லா வேட்பாளருமே நேரு அவர்கள் சொல்லி நிப்பாட்டின வேட்பாளர். நேருவுக்கு ரொம்ப விசுவாசமா, இல்லாட்டி இந்த கையை அடிப்படியா இருப்பாங்க அவையிலெல்லாம் நிப்பாட்டினார். எனவே 100% ரஜினி வரான்றதுக்காக ஒரு பி டீமை உருவாக்குச்சு கமலஹாசன் வச்சு. அந்த வேலை முடிஞ்சு போச்சு. இனிமேல் அது அவசியம் இல்லை. கமலஹாசன் பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி அவசியமே இல்லை.
சும்மா பேருக்கு வச்சிருக்காங்க. இப்போ விஜய் வந்துட்டார் இல்லையா, அதுக்காக விஜய் எதிர்த்து பேசுறாரு. நம்ம ஆதரிச்சு பேசி மக்கள்கிட்ட மனநிலையை மாற்றுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதற்கான முயற்சியில தான் அவர் இருக்காரு. எனவே நேற்று எதிர்த்தார், இன்னைக்கு ஆதரித்தார் கிடையாது. நேற்றும் ஆதரித்தார் கமலஹாசன், இன்னைக்கும் ஆதரித்தார். நேற்று மறைமுகமாக அவருடைய எதிர்ப்பு ஓட்டெல்லாம் உடைச்சு ஆதரித்தார். இன்னைக்கு நேரடியாக ஆமாங்க நான் ஆதரிக்கணும்னு வந்துட்டார். அவ்வளோ சீட்டே வாங்காம ஒரு கட்சி ஆதரிச்சு பிரச்சாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 6% ஓட்டு வாங்கின ஒரு கட்சி சீட்டு எதுவும் வேணாம் நான் பிரச்சாரமே பண்றேன்னா அந்த கட்சி நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரே கட்சி, இந்திய வரலாறு ஒரே கட்சி கமலஹாசன் தான். எனவே 100% பி டீம் உருவாக்குனது திமுக. ஏகப்பட்ட பி டீம்ல இவர் ஒரு ஆள். இப்போ கமலஹாசன் பற்றி ஒரு கேள்வி. திரைத்துறையில் வந்து பல வருடங்களாக அவர் தொடாத உயரம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் சம்பாதிக்கிற அத்தனையுமே திரைத்துறையிலே செலவு பண்ணுவார், அந்த அளவுக்கு அவர் பேர் புகழ் பெற்றவர். இப்போ எந்த காரணத்துக்காக இப்போ திமுக வலிய போய் சப்போர்ட் பண்ணுறாரு? இதுவரைக்கும் பேசுனது கூட பரவாயில்ல, இன்னைக்கு பேசுனது கொஞ்சம் ஓவர்னு வச்சுக்கோங்க. அது என்ன சொல்ற அப்படின்னா, திமுக நல்லாட்சி நடத்துது, அது இந்தியாவிலேயே நல்லாட்சி நடத்துது, சர்வதேச அளவுக்கு அது எடுத்துக்காட்டோட நடத்துது. நான் கேட்கிறேன், நாயும் இந்த பொழப்பு பொழைக்குமா அப்படின்ற கேள்வி கேட்குது. ஏன்னா தெருவா அலையிற நாய் கூட இப்படி ஒரு பொழைக்குமா தெரியல எனக்கு. அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இவ்வளவு கடுமையான சொல்ல வேண்டியது ஏன் அப்படின்னா, இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய சொத்து வரிகள் இதை கூட்டுனது மட்டும் கிடையாது, கமிஷன் வாங்குற ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அதோடைய அளவும் கூடிருச்சு. எல்லா ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் வச்சு கொள்ளையடிக்காங்க. அதில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சா? கமலஹாசன் சொல்லுப்பா. அதற்கடுத்து கனிம வள கொள்ளை உச்சம். ஏறக்குறைய சும்மா 35,000 கோடி, அதாவது 35,000 கோடி மதிப்பிலான மண்ணை மட்டும் அள்ளி வெளியே கொண்டு போயிட்டாங்க. யாரு? கரிகாலன் குரூப். அந்த 35,000 கோடி யார்கிட்ட போச்சு? திமுக தான் போயிருக்கு, வேற யார்ட்டையும் போயிருக்கு. 35,000 கோடி மண்ணை மட்டும் எடுக்கிறாங்க. மற்ற கனிம வளங்கள்லாம் நான் சொல்ல தேவையில்லை, நீ கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்த்தா தெரியும் அதோட உயரம் என்ன. பாறையா தோண்டி கேரளா வரையா கடத்திருக்காங்க. கடத்தி தள்ளிட்டானுங்க. இதனோட மதிப்பு எனக்கு தெரிஞ்சு சும்மா 85,000 கோடிக்கு மேல. 85,000 கோடி இந்த மக்கள் கிடைச்சிருந்தா அவங்க எவ்வளவு பெரிய முன்னேற்றமான பாதைக்கு போறதுக்கு நம்மளால வழிவகை பண்ண முடியும். எவ்வளவு விதவைகள் இருக்காங்க, எவ்வளவு பெண்கள் தங்களுடைய குடும்பம் முன்னேறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ ஆண்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கானுங்க, எல்லாம் எவ்வளோ ஃபைனான்சியலாக கஷ்டப்படுறோம். இப்படி இருக்கிற ஒரு மாநிலத்தில் கனிம வளத்தை வெட்டி கொள்ளையடிச்சு ஏற்றி விடுறான்னா இது எவ்வளோ அயோக்கியத்தனமான அரசு நடத்துறான். இது நடக்கவே இல்லையா? இந்த ஆட்சி நல்லாட்சி சொல்றானா அவன் எவ்வளோ பெரிய மோசமான பேர்வழியா இருப்பான். இப்போ 3 நாள் டாஸ்மாக், என்னது 3 நாள் டாஸ்மாக் வந்து எவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி அரசு துறை தானே அது ரைடு நடந்துட்டு இருக்கு. டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணி பெரிய அளவில் கொள்முதல் பண்ணக்கூடிய எஸ்என்ஜி ஆகட்டும், இல்லை அக்காட் ஆகட்டும், இல்லாட்டி கோல்டன் வாட்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி கல் ஆகட்டும், எல்லாமே இவங்க நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் 6ஆ ஓடுது. அது பத்தாதுன்னு நீங்கள் நெட்டில் திறந்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு போதைப் பொருள் புழங்கி இதுக்கு முன்னாடி தமிழகம் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு போதையினுடைய, அதாவது போதைப் பொருட்கள் வெறும் நீங்கள் டாஸ்மாக் கடையில் சரக்கு மட்டும் சொல்ல தீவிரமாக அதிகரிச்சிருக்கு இந்த ஆட்சியில். இதை பற்றி ஏதாவது அக்கறை இருக்கா கமலஹாசனுக்கு? எந்த வாயை வச்சுக்கிட்டு இருக்கிறதுலே நல்லாட்சி அவங்க உன்னால் பேச முடியுது? அப்போ உனக்கு ஏதோ ஒரு ஆதாய நோக்கம் தவிர வேற எதுவுமே கிடையாது. உனக்கு ஏதோ ஆதாய நோக்கம் இருக்கு. அந்த ஆதாய நோக்கத்துக்கு இப்படி ஒரு பிளப்பு பிறகுனா இத்தனை வருஷம் நீ வாழ்ந்த வாழ்க்கையில அதை நீனே தான் குழி தோண்டி புதைச்சிட்டு ஒரு அசிங்கமான வாழ்க்கையை உருவாக்குற. எனவே கமலஹாசன் செய்யக்கூடியது அருவருக்கத்தக்க. இந்த நாயும் பிழைக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமானா அது இந்த வார்த்தை நேராக அவர் போய் சேரும். போய் திமுகவுக்கு நீ ஆதரிக்கிறீன்னா உனக்கு ஏதோ ஒரு கண்டிப்பாக லாபம் இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வரும்போது சும்மா 220 கோடி எவ்வளவோ அவருக்கு கடன் இருந்தது. ஒட்டுமொத்த கடனையும் அவங்க அடைக்காதான் இருந்துச்சு. அந்த டீலில் தான் போயிருந்தாங்க. எனவே அந்த டீலை அவங்க முடிச்சு கொடுத்துருப்பாங்க. விக்ரம் படம் இல்லையா, விக்ரம் படம் நீ கவனிச்சின்னு வச்சுக்கோங்க, அமெரிக்காலாம் பெரிய அளவில் ஓடவே இல்லை. நேரத்தில் ஸ்க்ரீன் அவ்வளோ ஓடலை கண்டாங்க. ஆனால் இவங்க 800 கோடி ரூபா 700 கோடி ரூபா காமிச்சாங்க. 700 கோடி 600 கோடி காமிச்சாங்க. அது எல்லாமே பாதி போலி கணக்கு. நான் சொல்றேன் பாதி போலி கணக்கு. இவங்க வேணும்னு பேப்பரை அடுத்தடுத்து கொடுத்து அந்த போலி கணக்கு எழுதி அந்த லாபத்தை ஷேர் பண்ணாங்க. அந்த படத்தை, அதாவது கருப்பு பணத்தை நல்ல பணமாக மாற்றி அந்த நல்ல பணத்தின் வழியாக கமலஹாசன் கொடுத்து வச்சுக்கோங்க, அவன் நேர்மையாக வரி கட்டிடுவார். எல்லாம் நேர்மையாக வரி கட்டாமல் சொல்லுவாங்க. அந்த வந்த வழியே குறுக்கு வழி, அது வந்த வழியை மறைக்க முடியாமல் நேராக கட்டிக்கிட்டு இருக்காரு. எனவே இந்த குறுக்கு புத்தி கொண்ட கமலஹாசன் இருக்கார் இல்லையா, அவருடைய நடவடிக்கைன்றது நமக்கு போதிய அளவுக்கு சினிமாவில் வாய்ப்பு இருக்கு, நடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் 220 கோடி நடிக்கணும் கட்டணுமே, என்ன பண்ணலாம்? சினிமா நடிகரோட திமுகவுக்காக இங்கே வந்து நடிச்சுன்னு வச்சுக்கோங்க,
200 கோடி அடைச்சிடலாம்னா நடிக்கலாம். பிக் பாஸ்ல போய் பண்ணோம், அதை இங்கே பண்ண போறோம், அவ்வளவுதானே. இதுதான் கமலஹாசனுடைய ஒற்றை எண்ணமா இருக்கும், வேற எதுவுமே கிடையாது. மக்கள் நலன் மீது துளியும் எண்ணம் இல்லாத ஒரு ராஸ்கல் பேசுற பேச்சு தான் திமுக நல்லாட்சி கொடுக்குது சர்வதேச அளவில் சொல்ல முடியும். கமலோட விஜயை ஒப்பிடுவது சரியா இருக்குமா? எனக்கு ஒப்பிடுறது சரியா படுமா தெரியல. ஏன்னா கமலஹாசன் எப்பவுமே அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்ததுக்கு அப்புறம் வேகமா 15 நாள் கட்சி ஆரம்பிச்சு வேகமா புதிச்சு ஓடியாத ஆரம்பிச்சுக்கிறேன். அதுக்கு பின்னாடி 100% திமுக இருந்துச்சு. அன்னையும் சொல்லிட்டு திமுக இருந்துச்சு. இப்போ அது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. ஆனா விஜய் அவர்களுக்கு பின்னாடி திமுக இருக்கா இல்லையான்றலாம் விட்டுருங்க. ஆனா லாட்டரி மார்ட்டின் இருக்கான்னு தெரியுது. ஷுவர். ஆனா அதற்கு முன்பு இருந்தே விஜய் அவருடைய அப்பாவாகட்டும் விஜய் ஆகட்டும் அந்த அரசியல் ஆசை இருக்கு, அபிலாஷை, அது எப்பவுமே இருந்துச்சு. எப்பவுமே அதற்காகவே வேலை பார்த்துட்டே வந்தாங்க. ரொம்ப காலம் அதை வேலை பார்த்துட்டாங்க. எனவே ஊரான் பிள்ளைக்கு பச்சை குத்தி விடுறது, ஊரான் பிள்ளையை தான் பிள்ளைக்காக தூண்டி விடுறது. இப்போ நீங்கள் இன்னைக்கு நேற்று பார்த்தீங்க இல்லையா, அந்த பள்ளிவாசல் போயிருப்பாரு, ஆமாம், தொழுநூறு போயிருப்பாரு. இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லா இடங்களும் பண்ணிப்பாங்க. அதாவது எப்படின்னா அவர் கலந்துக்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதில் இவ்வளோ பேர் வருவாங்க சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா இவங்களே வர வைப்பாங்க. ஒரு அந்த இடத்துல வெறும் நீங்கள் 500 பேரும் இருக்கும்னு வச்சுக்கோங்க, வேணும்னு இவங்க என்ன ஒரு 1000 பேர் எக்ஸ்ட்ரா அனுப்பி உள்ள விடுறது எல்லா நிர்வாகிகளும் சொல்லி. அப்போ என்ன ஆகும், இங்கே தள்ளுமுள்ளு ஏற்படும். விஜய் வந்தால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு கூட்டம். புரியுது உங்களுக்கு? இந்த செய்தி நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த பேட்டர்னை எஸ்.ஏ. சந்திரசேகரும் விஜயும் எல்லா காலம் பண்ணியிருப்பாங்க. ஆமாம். ஒரு பவுன்சர் ஒரு பேட்டியில் சொல்லுவார், எங்கிட்ட ஒரு ஹீரோ இருந்தார், இவரை தான் சொல்லுவார். வெளியே வேற பார்ப்ப இப்போ ரசிகர்களை பாரு முட்டிட்டு வருவாங்க, இல்லை சார் ரொம்ப நிற்கிறாங்க பாரு, வெளியே வந்து கை காட்டி வேணும்னே அவங்க முட்டிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தியா எப்படி அப்படின்னு ஒரு நாயோட கேவலமாக ரசிகர்கள் நடத்தினாரு. அந்த விதமாக சொல்லியிருப்பார். எனவே இந்த மாதிரி கூட்டத்தை தள்ளுமுள்ளு ஏற்படுத்துறது இல்லையா, அதன் மூலமாக செய்தியாக உருவாக்குறது, தனக்கு இந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்குன்னு காட்டுறது இல்லையா, இந்த மாதிரியான போக்குகள்லாம் எல்லா காலமுமே அரசியலை நோக்கி அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ வரையும் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நேற்று கூட அதுதான் நடந்திருக்கு. நேற்று வரும்போது காரில் வர்றாரு அந்த ராயப்பேட்டாக்கு, போகும்போது என்ன பண்ணுறாருன்னா ஓப்பனில் வந்து அந்த பின்னாடி ஃபேன்ஸ் எல்லாம் துரத்திட்டு வரா மாதிரி இவர் அப்படியே போகிற மாதிரி. அது வந்து பரவலாகவே எல்லா நிகழ்ச்சியும் அதை நீங்கள் பார்க்கலாம். அதை இது இன்னைக்கு நேற்று கிடையாது, அதாவது இன்னைக்கு நேற்று கிடையாது. இவங்க அப்பா உட்காந்து பண்ணுற பிளான் வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாடு இவங்க பின்னாடி சுற்றுற மாதிரி இவங்க ஒரு பிளானை போட்டுருவாங்க. அதெல்லாம் ஓகே தான். ஏன்னா அரசியலை நோக்கி வந்தாங்க, அரசியலை நோக்கி வந்துட்டாங்க. எனவே இவங்களுக்கு அரசியல் ஆசை இல்லாமல் வரல. கமலஹாசனுக்கு அரசியல் ஆசையே இல்லாமல் திமுகவாக வந்தாங்க. இவங்களுக்கு அரசியல் ஆசை இருக்குது 100%. அந்த அரசியல் ஆசை நம்ம எந்த இடத்துல பாராட்ட வேண்டியிருக்கு அப்படின்னா திமுகவை எதிர்த்து திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வருது. திமுக சாதாரணப்பட்ட கட்சி கிடையாது. திமுகவை எதிர்த்து நகர்ன்றது ஒரு சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. எந்த பெரிய நபரும் கிடையாது. நமக்கே தெரியும் 84ன்னு சொன்ன புஷியானதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. புஷியானதை தூக்கிட்டு போய் சாத்துன்னு காத்துனாங்க வச்சுக்கோங்களேன், சாத்துறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. இங்கே யார் யாரோ தூக்கியிருக்காங்க. புஷியானதை கூட்டிகிட்டு போய் வச்சு 4 அப்பப்படான்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. அந்த கட்சி கலைஞ்சு ஓடி போயிடும். அவ்வளோ அளவுக்கு கட்டமைப்பில் பலம் இல்லாத விஜய் அவர்கள் தனக்கான மீடியா பலத்தினால மட்டுமே இந்த அளவுக்கு நிற்க முடியும். நம்மளால ஏதோ மோதி பார்க்கலாம் நினைக்கிறாருன்னா அது உண்மையிலே பாராட்டப்பட விஷயம். அந்த இடத்துல விஜயும் கமலையும் நம்ம ஒப்பிட முடியாது. ஸோ இறுதியாக எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, அவர் கடைசியாக அதை முடிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நாம் சேர்ந்து ஒரு உறுதிமொழி ஏற்போம் இந்த ஆட்சியை மாற்றத்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இவரால் தனியாக இந்த ஆட்சியை மாற்ற முடியுமா? ஏன் அப்படி கேட்குறேன்னா, இவரோட ரசிகர்கள் இப்போ வந்து ஒரு பேனர் ஒன்று வச்சுருக்காங்க, அதை பார்த்தேன் நான். ஆமாம், நானும் பார்த்தேன். பார்த்தீங்களா? We stand for women harassment. இதே மாதிரி இது ஏதோ ஒன்று அகேன்ஸ்ட் ஹராஸ்மெண்ட் வைக்கணும், உமன் ஹராஸ்மெண்ட் ஸ்டாண்ட் விட்டுங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா அது ஒரு காமெடி தான் வச்சுக்கோங்க. புஷியானதில் ஆரம்பிச்சு இது வரைக்கும் எல்லாமே காமெடியாக தான் போய்கிட்டு இருக்குது. நீ முழு அரசியலுக்கு வந்தப்போ என்னென்ன காமெடி பண்ண போகிறான்னு தெரியல. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா இந்த வீடியோ போட்டிருக்காருல்ல, அந்த வீடியோவில் அவர் சொல்கிற விஷயம் ஒரு காமெடியாக சொல்கிறார். பெண்கள் எல்லாமே பாதுகாப்பின்மையோட இருக்காங்க, அது சொல்கிறது உண்மை. நீங்கள் சமீபத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றம் குறைவுன்றாங்க. பொய். இப்படி கம்பேர் பண்ணவே கூடாது. 2010 டேட்டா எடுத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசோ பீகாரோ இங்கேயோட ஒப்பிடும்போது அது பல மடங்கு அதிகமாக இருக்கும். இன்னைக்கு உட்காந்து அதை ஒப்பிட்டு இருக்குல்ல, சரி கிடையாது. ஏன்னா ஒரு 90% மார்க் வாங்கக்கூடிய ஒரு மாணவன், சரியா, அவன் ஒரு 30% மார்க் எப்பயும் வாங்கியிருக்க மாணவனோட ஒப்பிடுவீங்களா? மாட்டேங்க. ஒன்ன மாதிரியே பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாணவனோட ஒப்பிடுறேன். டே அவன் நேற்று 90 வாங்கினேன், நீ 92 வாங்கினேன், நீ 90 வாங்கிட்டு இருக்க, 90 வாங்கினவே 80 வாங்கிட்டேன்னு சொன்னா அது ரைட்டு. கேட்டால் 2 பேரும் எல்லாமே ஈக்குவலாக இருந்தாங்க. இங்கே குறைஞ்சிட்டா அவன் கூட்டாக சொல்லலாம். இவன் எப்போ 90 இருந்தவனே அவன் 30 வாங்கிட்டு கொண்ட போய் ஒப்பிடுறது வேஸ்ட்.
சரியா? 90 வாங்கிட்டு இருந்தோன்னே 60 கொண்டு வந்து பாருங்க, 50 வாங்கிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்கும். அவன் 50க்கு வந்துட்டான், நீ 90 வந்து எப்படி போயிட்ட 50க்கு வந்துட்ட. அது புரியும் நமக்கு. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நமக்கு கிடைக்கிற புள்ளி விவரத்தின் அடிப்படையில் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல்ல இந்த கர்ப்பிணி பெண்கள் என்ன இறந்துவாங்க அதோட எண்ணிக்கை அதிகமாச்சு. அதற்கு காரணம் என்னன்னா, ஹாஸ்பிட்டல்ல மருத்துவர் இருக்க மாட்டாங்க, மருத்துவர் இருந்தா மருந்து இருக்காது, லாஸ்ட்ல எக்ஸ்ரே கூட ஜெராக்ஸ்ல கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மருந்து தட்டுப்பாடு உச்சத்தில் இருந்தது இந்த ஆட்சியில். முதலாவது இது நேரடியாக பாதிக்கப்பட்டது கர்ப்பிணி பெண்கள். பெண்கள் விவகாரத்தை எடுக்கும்போது அடுத்து கர்ப்பிணி பெண்கள், அடுத்து இளம்பெண்கள் விவகாரத்தில் நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். போக்சோ வழக்கு அரசு ஊழியர்களுக்கு எதிராக, முக்கியமா அரசு ஆசிரியர்களுக்கு எதிராக பதியப்படுது. நீ ஆட்சியர் வந்தாலும் முதல் ஆர்டர் யார் என்ன, இந்த தாசில்தார் விஓ ஒரு பக்கெட்டு, இன்னொரு பக்கெட்டு அரசு ஆசிரியர்கள் தான். ஏன்னா எப்பவுமே ஒரு பெரிய ஓட்டு வைக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த தைரியத்தில் ஏகப்பட்ட சேட்டை பண்ணான்னு வச்சுக்கோங்க. சமீபத்தில் நமக்கு கேவலமான செய்தி என்ன அப்படின்னா, எல்லா அரசு பள்ளிகள், பெரும்பாலான பள்ளிகளில் அரசு ஆசிரியர்கள் அங்கே பெண் குழந்தை மேலே கையை வைக்கிறாங்க. அதில் போக்சோ மாற்றுறாங்க. 3 ஆசிரியர் சேர்ந்து ஒரு பெண்ணெல்லாம் முடிச்சு விட்டுருக்காங்க. அது தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி தொடர்ந்து வழக்கில் வருது. இந்த நிலைமையில பெண்களுடைய பாதுகாப்பு இருக்கு. அப்போ கர்ப்பிணிகளாகட்டும், இளம் பெண்களாகட்டும். சரி, அப்போ இன்னொரு இடத்துல இருக்கிறேன்னா, ஆனால் வழக்கு கம்மியாக இருக்கே அப்படின்னா, இதெல்லாம் நடக்குது. ஆனால் வழக்குக்குன்னு வந்தால் வழக்கு பதிவு பண்ணுறதில்ல. வழக்கை குறைவாக காட்டுறதுக்காக பாதிக்கப்பட்ட மக்களை மிரட்டி அனுப்பிவிடுறாங்க. அம்ஜிக்கரையில் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டார். அவருடைய வயது வெறும் 12 கூட கிடையாது. அந்த 12-13 வயசு படிக்க பொண்ணை 7 நாள் வச்சு ஒருத்தன் பாலியல் குற்றங்கள் அவ்வளோ பண்ணியிருக்கான், மிரட்டியிருக்கான். அந்த பொண்ணு பின்னாடி ஹாஸ்பிட்டல் எல்லாம் வெளியிட்டோம். ஆனால் அது வெளியிட்டதுக்கு அப்புறம், அதாவது அந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த கேஸை எடுக்க விடாமல் அந்த பெற்றோரையும் மிரட்டினாங்க. அதுக்கு காரணம் ஒன்றே தான், குறைவான வழக்கு பதிவு இருக்கணும். அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைவுன்னு காட்டுறதுக்காக வழக்கு பதிவு செய்ய மாட்டாங்க. இதுவே உன் வீட்டில் நடந்த ஒரு பொண்ணுக்கு இது மாதிரி நடந்தா வழக்கு பதிவு பண்ண சும்மா இருப்ப. அந்த 2 பேர் பெற்றோர் இருக்காங்களே, அவங்க 2 பேர் ஏழைகள், ஒருத்தர் கொத்தனார், இன்னொரு அவங்க அம்மா வந்து அன்றாட காட்சி. அதனாலேயே அந்த குழந்தை பாதிக்கப்படலாம். கரெக்டா? நான் கேட்குறேன். அப்படி ஒரு ஆட்சியை நடத்திட்டு அதை கேள்வி கேட்க பக்கு இல்லாமல் கமலஹாசன் ஆதரிக்கிறாரு. அப்படியான நிலைமையில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு விஜய் அதை மீன் பண்றாருன்னா, அவர் மீன் பண்றது நியாயமா? அவரால் வெற்றி பெற முடியுமா? தனிப்பட்ட விதத்தில் வெற்றி பெற முடியுமா முடியான்றது இஷ்யூ பேஸ்ல அவர் களத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அது தெரியும். எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற ஓட்டுன்னா ஒரு 4-5% ஓட்டு இருக்கும், அதிகபட்சம் 6. மிக்க நன்றி. நன்றி.